வணக்கம் நேயர்களே, பண வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள், நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடன் தொல்லையை தீர்க்கறதுக்கு நம்ம வீட்டில் எப்படி விளக்கு ஏற்றணும். பொதுவாக கடன் தொல்லையை தீர்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோ பார்த்துட்டு வரோம். அதில் ராசிப்படி பார்த்துருந்தோம். அதில் நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் நல்ல வியூஸ் பார்த்துருந்தாங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் எப்படி விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் அதாவது கடன் தொல்லையை தீர்க்கறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. உங்களால் முடிஞ்ச ஒரு 5-6 மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு மெத்தடில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அது நம்பிக்கையோடு செய்யுங்க. ஸோ கடன் தொல்லை தீர்க்கறதுக்கு நம்ம வீட்டில் எப்படி விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிற முறையை நம்ம பார்க்கலாம். குத்து விளக்கை எடுத்துக்கோங்க. குத்து விளக்கு எடுத்துகிட்டு அதில் இலுப்பை எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இலுப்பை எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சிகப்பு திரி போட்டுக்கோங்க. சிகப்பு திரி அப்படிங்கிறது கடையில் கிடைக்கும். சிகப்பு துணியால் செய்யப்பட்ட அந்த திரி தான். அதை வீட்டிலே கூட நம்மளால் மேக் பண்ண முடியும். அது கூட வீடியோலாம் இருக்குது. நீங்கள் சிவப்பு திரியை போட்டுக்கோங்க. சிகப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. இது எப்போ ஏற்றணுன்னா, வெள்ளிக்கிழமை அன்று தான் ஏற்றணும். ரொம்ப முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை அன்று தான். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஏற்றணும், சரிங்களா? அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினா தான் உங்கள் வீட்டில் இருக்க கடன் தொல்லை எல்லாமே விரைவில் தீரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும்.